இருள் ஒளி மரங்கள், ஆறுகள், விலங்குகள். ஆரம்பத்தில் கடவுள் இந்த அழகான உலகத்தை படைத்தார். வாழ்க்கை நிறைந்த உலகம். மண்ணிலிருந்து ஆதாம் உருவாக்கப்படுகிறார். கடவுள் முதல் மனிதனாக ஆதாமை படைத்தார். வரவேற்கிறேன் ஆதாம். இந்த தோட்டத்தை பாதுகாத்துக்கொள். ஆதாம் தனியாக இருக்கிறார். ஏவாள் உருவாகிறார். அவனுக்கு தோழியாக கடவுள் ஏவாளை உருவாக்கினார். வணக்கம், நான் ஆதாம். நான் ஏவாள். மகிழ்ச்சியாக வணக்கம், விலங்குகளுடன் நான் ஆதாம். வாழ்கிறார்கள். நான் அவர்கள் ஏவாள். ஏதேன் தோட்டத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். எந்த பழத்தையும் சாப்பிடலாம், ஆனால் ஒரு மரத்தை மட்டும் தவிர்க்க வேண்டும். பாம்பு மரத்தின் அருகில் இந்த பழத்தை சாப்பிட்டால் நல்லது. பயப்படாதே. உண்மையா? ஏவாள் பழத்தை எடுக்கிறார். ஆதாமும் சாப்பிடுகிறார். அவர்கள் கடவுளின் வார்த்தையை கேட்கவில்லை. ஒளி, அமைதியான சூழல். ஏன் என் சொல் கேட்கவில்லை? மன்னிக்கவும், அவர்கள் ஆரம்பத்தில் தோட்டத்தை கடவுள் விட்டு இந்தாக வெளியே உள்ளத்தை செல்கிறார்கள். படைத்தார். வாழ்க்கை அவர்கள் நான் அவள். தோட்டத்தை விட்டு நடக்கியது வெளியேற நன்மைக்கு வேண்டி வந்தது. ஆனால் கடவுள் இன்னும் அவர்களை நேசித்தார். இந்த கதை நமக்கு நல்லதை தேர்வு செய்யவும் உண்மையாக இருக்கவும் கற்றுத்தருகிறது.